முதலமைச்சர் விஜய் கவனத்திற்கு பவர் ஆஃப் ஓட் அப்படின்னக்கூடிய ஒரு சிலபஸை +1 +2லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா காலேஜ் ஊரிலும் அவங்களுடைய மேற்படிப்புகளில் பவர் ஆஃப் ஓட் அப்படின்னக்கூடிய ஒரு சிலபஸ் கொடுக்கும்போது அப்கமிங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஓட்டுடைய திறன் என்ன, அதோடைய தகுதி என்ன, ஒரு ஓட்டு எதுக்காக, அந்த ஓட்டு போகிறதுனால நமக்கு ஃபேவர் உண்டுன்றது தெரிய வரும். யாருக்கு போடணும், என்ன மாதிரியான ஆட்களுக்கு போடணும், இதில் எவ்வளோ சூதுகள் நடக்கும், மேனிஃபெஸ்டோனா என்ன, ஏன் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஒரு ஓட்டு சாதாரண ஒரு விஷயம்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா அதோடைய விஷயம் மிகப்பெரிய பலமானதுன்னு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய சிலபஸ் கொண்டு வர சொல்லுங்கள். படிப்புத்துறை மட்டும் கிடையாது, மக்கள்கிட்ட பேசும்போது தேர்தல் சமயங்களில் மட்டும் பேசாமல் 5 ஆண்டு திட்டங்களில் நடுவுலையும் ஒவ்வொரு வாட்டியுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு ஓட்டு எதுக்காக போடுறோன்னு கூடிய எண்ணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஓட்டுடைய முழுமையான திறன்னு தெரிய வரும். கடைசி 10 நிமிஷத்தில் எக்ஸாம் லாஸ்ட் ஃபியரில் போய் பட்டப்படன்னு படித்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலை இல்லாமல் 5 வருஷமுமே முழுக்க தெரிஞ்சுப்போம் யாருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா ஒரு பெண் கொடுக்குற மாதிரி, ஒரு சொத்து வாங்குற மாதிரி, நம்ம எந்த டிகிரி எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய முடிவு தான் ஓட்டுக்கான முடிவு. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. வெறுப்புணர்ச்சியில் தேர்ந்தெடுக்கிறதும் ஓட்டுடைய பவர் கிடையாது. சரியான திட்டங்களை உருவாக்கக்கூடிய புத்திசாலியான ஒரு தலைவனாக இருக்கானா, இல்லை அவன் சொன்னால் செயல்படுத்த முடியலையா, இல்லை அவன் சொன்னது வெறும் ஓட்டுக்கு மட்டும்தானா, இல்லை ஒரு ஓட்டை அவங்க என்ன சொல்லி கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஓட்டு போடும்போது நம்மளுடைய மனநிலையை கடைசி நிமிஷத்தில் மாற்றுறது யார்? குழப்பி விட்றவங்களா, கடைசி நேரத்தில் சார் எங்கே போட்டுருங்க சார் அப்படின்றவங்களா, எதுக்காக ஏதோ லாஸ்ட் செகண்டில் வந்து ஏமாத்துற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஒரு தீர்க்காத்தியமாக எனக்கு இதுதான் வேணும், இந்த மாதிரியான திட்டங்கள் யார் கொண்டு வராங்களோ, வளர்ச்சி திட்டங்களை யார் கொண்டு வராங்க. இந்த ஸ்டேட் சிஎம் எத்தனை ஸ்டேட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு, பிஸ்னஸ் எடுத்து வளர்ச்சி பண்ணியிருக்காரு, எத்தனை கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்காரு, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பிஸ்னஸ் மேனை தூக்கி நிப்பாட்டி அத்தனை பேருக்கும் அவார்டு கொடுத்துருக்காரு, எத்தனை இளைஞர்களை தட்டி கொடுத்து பேசி அடுத்த லெவலில் பயணிக்க வைக்க பேசியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு, நிரூபணம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு துயரமான சம்பவங்களுக்கு ஓடோடி எப்படி ஹெல்ப் பண்ணார், அந்த விஷயம் நடக்காத மாதிரி எப்படி நடந்துக்கிட்டார். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே கடைசி 10 நிமிஷத்தில் மண்டையை பிரெயின் வாஷ் பண்ணி கெடுத்து விட்டு போயிடுறது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா துயரங்களுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம வீட்டில் அப்பா அம்மா எப்படியோ அந்த மாதிரி பிஎம்மும் சிஎம்மும் ரொம்ப முக்கியன்றதை பாடத்திட்டங்களை கொண்டு வாங்க. பாடம் எடுக்கிறதுக்காக யார் எந்த மனநிலையை சொல்லித்தராங்க, அவங்க எந்த கட்சிக்காரங்க அப்படின்ற மனநிலை இல்லாமல் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நடுநிலையான எண்ணம் தான் நெஞ்சில் விதைக்கப்படும். எனக்கு கிளாஸ் எடுத்த சுமதி மிஸ்ஸாக இருக்கட்டும், வாத்தியார்கள் 4-5 பேர் இருக்காங்க, எல்லாருமே மிகச்சிறந்த எனக்கு ஒரு கொடுத்த அட்வைஸில் தான் நான் வளர்ந்துருக்கேன். அவங்க வந்து பாடத்திட்டம் இல்லாமல் டேய் ஜென்ரல் டயர்னு ஒருத்தர் இருந்தாரான்னு சொல்லி ஒரு ஆசிரியர் வந்து உணர்வு கொடுத்தாப்புல. அப்படி பல வாத்தியார்கள் இன்றைக்கும் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிலபஸ் ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டும் போது தேசப்பற்றும் தேச உணர்வும் அந்த பேட்ரியாட்டிசம்ன்ற ஒரு விஷயம் பவராகவும் ஓட்டில் கிடைச்சிரும். இன்றைக்கி இதை நான் பேசக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, எல்லாருமே தற்கொலைகள், இல்லை தப்பாக போய் ஓட்டு போட்டாங்க, குழந்தைங்களை வச்சு ஏமாற்றி ஓட்டு போட்டாங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய செயல் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கட்டும். அதே சமயத்தில் நம்பிக்கையாக ஓட்டு போடணுமா, அறிவுபூர்வமாக ஓட்டு போடணுமா, நம்பிக்கையே கிடையாதுன்ற இடத்த உடைங்க. நம்பவே நம்பாதீங்க. ஓட்டு போடும்போது யாரையுமே நம்ப வேண்டாம். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன செயல்கள் செஞ்சிட்ருக்காங்க, செய்ய போகிறாங்க. நமக்கு சிலிண்டர் இன்னைக்கு இல்லாமல் போகுதுன்றதை 6 மாதம் முன்னாடியே யோசனை பண்ணி ஐஎஸ் இன்டெலிஜென்ஸில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறிடுங்க, சார்கோல் இருந்தால் ரெடி பண்ணுங்க, ஒரு திட்டங்களை முன்னாடியே அறிவிக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் மிகச்சிறந்த தலைவனாக இருப்பான். லாஸ்ட் மினிட்ல பிரச்சனைகள் விட்டுட்டு போகிறவன் தலைவன் கிடையாது. எப்போவுமே ப்ரீகாஷனோடு செயல்பட வைக்கிறதும் ஒரு தலைவருடைய முக்கியமான கட்டாயம். லாஸ்ட் மினிட்ல கோவிட்ல எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டோம், என்னங்க பண்ணுறது, இங்கே வாழ்க்கை சூழ்நிலையே இல்லைன்ற ஒரு துயரமான சூழ்நிலையை தாண்டி வந்திருக்கோம். எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது பவரான ஓட்டு. ஜாலி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை
சரியான வாழ்க்கை கிடையாதுன்றதை மறுபடியும் மக்களுக்கு தெரிவிங்க. பவர் ஆன் ஓட் எப்படின்னா, ஒரு மனிதனுடைய மனதுடைய பவர் தான் அந்த ஓட்டுடைய பவர். அவன் எவ்வளோக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருக்கானோ அந்த ஓட்டுடைய பவர் அதிகரிக்கப்படும். இல்லைங்க, நான் மாட்டுக்கு பட்டனை போய் அமுக்கி குத்தி விட்டு போயிட்டேங்க, யாராவது ஒருத்தவங்க வரட்டுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, அந்த ஓட்டுடைய பட்டன் தான் உன் வாழ்க்கையுடைய வெற்றிக்கான பட்டன். நீ சரியாக அமுக்கிட்டனா உன்னுடைய நாடு உருப்பட்டுரும். நீ உனக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு நீ நினைக்கிறக்கூடிய இடத்துல ஒரு பவர் ஆன் ஓட் என்னன்னா, ஒரு நாட்டுடைய பவரை உண்டாக்கிறோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஓட்டுடைய பவர் எவ்வளோ பெரிய சக்தின்றதை இந்த 5 வருஷத்தில் விஜய் சார் காட்டணும். ஏன்னா 30 வருஷத்துக்கு நீங்கள் சிஎம்ன்றது எங்களுடைய மனசில், என்னுடைய மனசில் இருக்குது. ஏதோ நீங்கள் லைஃப் லாங் சிஎம் ஆகி எங்களுக்கு குப்பை கூட்டிகிட்டே இருக்கணும்னு கிடையாது. 5 வருஷம் சிஎம் இருங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. மக்கள் இருக்கவங்க எல்லாமே அடுத்த லெவலுக்கு போகட்டும். பவர் ஆன் ஓட்டில் ஒருத்தவன் ஒரு 100 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் கொண்டு வாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கணும். இருந்துட்டிங்கன்னா, என்னை என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா, சரி எனக்கு யோசிக்கவே தெரியல, நான் உங்களுக்கு யோசிக்க சொல்லித்தரேன், நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் ஜெயிச்சிருவாங்க. மக்கள் யாருன்னா மாடுகளோ ஆடுகளோ கிடையாது, அறிவுபூர்வமானவர்கள். தமிழர் தான் உலகத்திலே தொன்மையான ஆற்றல். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதீதமான அறிவு கொண்டவர்கள் தமிழர்கள். இந்த ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறது இந்த அந்த 5 வருஷம் ஆட்சியில் ப்ரூவ் பண்ணுவோம். சுந்தர் பிச்சை தமிழராக இருந்தவர், ஆனால் இன்றைக்கி தமிழராக இருக்காரான்னு கேட்டால் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறார். ஓப்பனாக சொல்கிறேன், இந்தியாவை தாண்டி ஜெயிச்சுட்டு போன எந்த சில நபர்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து அவங்களுடைய அறிவுபூர்வமான நுட்பங்களை சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் வந்து போய் உட்காந்து அவங்களோட உட்காந்து பேசி என்ன பண்ணணும் இந்த கண்ட்ரிக்கு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாடு வல்லரசாக மாறும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் அப்படின்னு கூடிய வார்த்தைகளை மட்டுமே அடக்கிக்காமல் இங்கிலீஷ் கொண்டு வாங்க. நிறைய விஷயங்களை இங்கிலீஷில் பேசுங்க. உங்களோட ஸ்பீச்சில் இங்கிலீஷ் வரட்டும். தூய தமிழில் தான் பேசணும், அப்படின்னா இந்த மக்களுக்கு புரியும். ஏமாத்திராதீங்க, மக்களை ஏமாற்றவே வேணாம். மக்களுக்கு பல மொழிகள் சொல்லக்கூடிய பவர் ஆன் ஓட் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தில் உலகமே அடங்கியிருக்குன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டுமே யோசிக்கக்கூடிய பழைய அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தனித்தமையான ஒரு ஆட்லாக இருக்கணுன்றது விருப்பப்படுறோம். நன்றி.